இப்போ நம்ம அவரைக்காய் கறி பண்ண போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ அவரைக்காய் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் லைட்டாக உளுந்தம் பருப்பும் கடலை பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வரமிளகா ஆட் பண்ணிட்டோம். அடுத்து அவரைக்காயை ஆட் பண்ணிடலாம். நாங்கள் 4 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நல்லா வணக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படியே நல்லா வணக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அவரைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நல்லா டேஸ்டியான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.